கைஸ் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க 9 மெம்பர்ஸ் கொண்ட ஒரு டீம் ஒரு மவுண்டைன் எக்ஸ்பெடிஷனுக்காக ஒரு பிளான் பண்றாங்க. வெளியில வந்து -30 டிகிரி. ஸோ அந்த -30 டிகிரியில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நைட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு டென்ட்டை பில்ட் பண்ணி அங்கே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. பட் சடன்லி ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்னா, அவங்க யாருமே அவங்க டென்ட்டை நார்மலாக ஓப்பன் பண்ணிட்டு ஓடலை. சர்வைவலுக்காக அவங்க கிட்ட இருந்த கத்தியை வச்சு டென்ட்டுக்குள்ளேருந்து கிழிச்சிட்டு உயிர் தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடின மாதிரி இருந்துச்சு. அவங்க வெறும் காலில் ஓடி இருந்தாங்க, பாதி உடையோட போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவங்க எல்லாரையும் வந்து இறந்து போய் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா? இது நடந்து பல வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஏன் அப்படி ஓடினாங்க, அவங்கள யார் கொன்னது, அவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றது ஸ்டில் மிஸ்ட்ரி. Don't stop! We must keep moving! ஹலோ கைஸ், வெல்கம் டு செரிஸ் தாட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஹிஸ்டரியில் இருக்கிற மோஸ்ட் மிஸ்டீரியஸ் கேஸ்ல ஒன்னா இருக்கு. இது பேய் ஸ்டோரி இல்ல, நிஜமா நடந்த விஷயம். ரஷ்யால ஒரு மவுண்டெயின் 9 எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹைக்கர்ஸ் ஒரு நைட் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அது 1959 ஜான்வரி சோவியட் ரஷ்யாவில் ஐகர் டிட்லாவ் அப்படின்ற ஒரு 23 வயசு ஒரு இன்ஜினியர் ஒரு ட்ரெக்கிங் ஈவெண்ட் மாதிரி அரேஞ்ச் பண்றாரு. அவர் கூட இன்னும் ஒரு 9 எக்ஸ்பீரியன்ஸ் ஹைக்கர்ஸை சேர்த்துக்கிறாரு. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இவங்க எல்லாருமே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஹைக்கர்ஸ், விச் மீன்ஸ் அவங்க ஸ்னோ, சர்வைவல், ஸ்டார்ம் இதுலலாம் வந்து அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். ஸோ இவங்க வந்து எப்படிப்பட்ட சர்வைவலையும் இவங்க டேக்கிள் பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு கை வந்த கலை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது, ஐ மீன் தி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. போற வழியில ஒருத்தருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருது. ஸோ அதனால அந்த ட்ரிப் கண்டினியூ பண்ணாம அவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. அவர் அப்படி ரிட்டர்ன் வந்தது தான் அவர் லைஃப்ல எடுத்த பெஸ்ட் டிசிஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைனா அவரையும் அவங்களோட சேர்த்து இறந்து போய் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மீதி 9 பேர் வந்து ட்ரெக்கிங் கண்டினியூ பண்ணாங்க. அது பிப்ரவரி 1 இந்த ட்ரெக்கிங் டீம் வந்து யூரல் மவுண்டனை ரீச் பண்றாங்க. கிளைமேட் ரொம்ப மோசமா இருந்துச்சு அண்ட் ஸ்டார்ம்ஸும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, ஸ்னோ ஃபாலிங்கும் அதிகமா இருந்துச்சு. அப்படின்றதால அங்க இருக்கிற ஒரு ஸ்லோப்லயே வந்து டென்ட் அடிச்சு அவங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படி ஸ்டே பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்த சில கேமராஸ்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நார்மலா தெரிஞ்சது. அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க, ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருந்த மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்களுக்கு தெரியல அவங்க எடுக்கிற கடைசி போட்டோஸ் இதுதான் அப்படின்னு. சில வாரங்கள் கழியுது, ஆனா அந்த டீம் ரிட்டர்ன் ஆகவே இல்லை. ஸோ அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்னடா போன டீம்ல யாருமே காணோம், இன்னும் ரிட்டர்ன் ஆகவே இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணதால ஒரு ஆபரேஷன் டீம் செட் பண்ணப்படுது. ஸோ அந்த ஆபரேஷன் டீம் ஃபைனலி அவங்க இருந்த லொகேஷனை சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச அப்புறமா அவங்க பார்த்த சீன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் மிஸ்ட்ரியா தான் இருக்கு. அந்த 9 ஹைக்கர்ஸும் தங்கியிருந்த டென்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டென்ட் அங்க இருக்கு, பட் அங்க யாருமே இல்லை. அந்த டென்ட்டை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நார்மலா திறந்த மாதிரி இல்ல, ஏதோ ஒரு கத்தியில வச்சு கிழிச்சு அதை சர்வைவலுக்காக வெளியே ஓடின மாதிரி ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல அவங்க ஃபேஸ் பண்ண இந்த மாதிரி அந்த சீனை அவங்க பார்க்க முடிஞ்சது. அப்புறம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஸ்னோல ஃபுட் பிரிண்ட்ஸ் பார்த்தாங்க. வெறும் காலால ஓடி இருக்காங்க, சில பேர் சாக்ஸ் அணிஞ்சு ஓடி இருக்காங்க, சில பேர் ஒரு ஷூவோட ஓடி இருக்காங்க. கைஸ், நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், இவங்க எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஹைக்கர் அப்படின்ட்டு. நான் ஏன் அதை ஹைலைட் பண்ணேன்னா, இவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், இந்த மாதிரி கிளைமேட்ல எப்படி அவங்க சர்வே பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிறைய விஷயம் அவங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவங்க கையில வச்சிருப்பாங்க. பட் அப்படி இருந்தும் இவங்க ஏன் இந்த மாதிரி வெறும் காலால இந்த ஷூ இல்லாம ஏன் ஓடினாங்கன்னு யாருக்குமே தெரியல. அதுவும் அந்த -டிகிரியில அவங்க ஏன் அப்படி ஓடினாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இல்ல ஏதோ ஒன்று பயங்கரமா நடந்திருக்கு. சர்ச் டீம் ஃபர்ஸ்ட் 2 பாடியை கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் 3 பாடிஸ், அதுக்கப்புறம் 4 பாடிஸை கண்டுபிடிக்கிறாங்க. விச் மீன்ஸ் டோட்டலா 9 பேரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சில பேர் கோல்ட்ல செத்து இருந்தாங்க, அந்த -டிகிரியில இறந்து போயிருந்தாங்க. பட் சில பேரோட காயங்கள் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸா, ரொம்பவே ஒரு ப்ரூட்டலிட்டியா அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த இன்வெஸ்டிகேட்டர் அந்த இடத்துலயே ஷாக் ஆனாங்க அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணாங்க. ஒருவரோட ஸ்கல் ஃப்ராக்சர் ஆயிருந்தது, அதாவது ரொம்ப கொடூரமா உடைக்கப்பட்டிருந்தது. இன்னொருவருக்கு வந்து செஸ்ட் வந்து சிவியர் இன்ஜுரி ஆயிருக்கு. ஒருத்தவங்களுக்கு அவங்க வாயில இருக்கிற நாக்கு இல்லாம இருந்திருக்கு. ஆனா பாடியில வந்து எந்த ஒரு மேஜர் wounds எதுவுமே இல்லை, காயங்கள் எதுவுமே இல்லை. டாக்டர்ஸ் இந்த பாடிஸ் எல்லாம் பார்த்து அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இது நார்மல் இன்ஜுரிஸ் இல்லை, திஸ் இஸ் ப்ரூட்டல் அப்படின்னு. விச் மீன்ஸ் இது ரொம்ப கொடூரமான விஷயம், கொடூரமா ஏதோ ஒன்று இவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க. சில ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த வந்து இந்த இன்சிடென்ட்ல டிஸ்கவர் பண்ணாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். சில பேரோட கிளாத்ஸ், அதாவது அவங்க துணியில ரேடியேஷனுக்கான ட்ரேசஸை கண்டுபிடிச்சாங்க. அவங்க பக்கத்தில் இருந்த வில்லேஜர்ஸ், அவங்க சுற்றி இருந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு லைட்டை நாங்கள் பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பார்த்த கவர்மெண்ட் சும்மா இல்லை, சோவியத் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்ட்டு வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷனில் ஃபைனலாக அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, அன்னோன் கம்பெல்லிங் ஃபோர்ஸ், அதாவது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவங்க மேலே அப்ளை செய்யப்பட்டிருக்கு, ஆனால் அது என்ன ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஸோ இது நடந்து 65 வருஷம் ஆகியும்
ஓவர் த பீரியட் நிறைய தியரிஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவலாஞ்சின்னு சொல்றாங்க. மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் ஏதாவது கவர் அப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் ஏலியன்ஸ்ன்னு சொன்னாங்க. சிலர் வந்து சைக்காலஜிக் பேனிக்கா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது எதுவுமே ப்ரூவ் பண்ற மாரி இல்ல. நம்புற மாரி இல்ல. இது நடந்து பல வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அந்த நைட் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. 9 எக்ஸ்பீரியன்ஸான ஹைக்கர்ஸ் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இவ்வளவு கொடூரமான விஷயத்த பார்த்திருந்தா அவங்க எப்படி அந்த மாதிரி ஓடி இருப்பாங்க, எதனால அவங்க ஓடினாங்க அப்படின்ற விஷயம் வந்து யாராலையும் டீகோட் பண்ண முடியல. அப்படி அவங்க என்னதான் பார்த்தாங்க, என்னதான் கேட்டாங்க, ஆக்சுவலி அவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு, ஸ்டில் அன்சால்வ்ட். இந்த விஷயம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று தோணுது. சில சமயம் நம்ம கேட்குற ஒரு டெரிஃபிக்கான ஸ்டோரிஸ் வந்து அது ஸ்டோரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ரியல் இன்சிடென்ட்டாகவும் இருக்கலாம். இந்த ரியல் இன்சிடென்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. See you next video. Bye guys.